குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். பாத யாத்திரை போகிற இடத்துல இல்லைங்க, காலேஜ் ஸ்கூல்ஸ் லீவ் போட்டு குழந்தைங்க வராங்க. லீவ் போட வச்சிங்களா? போட்டாங்க. நாங்கள் எங்கே போட வைக்க போகிறோம்? நான் என்ன திமுக வாங்க? எங்களுக்கு என்னங்க இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி பாஜக நிர்வாகிகள் நடத்துகிற பள்ளிகள்ல இருந்தால் குழந்தைகளை கூட்டு வந்தாங்க, நிற்க வச்சாங்கன்றதெல்லாம் வந்துச்சு இல்லை, அதனால கேட்குறேன். அப்போ தான் சொல்கிறாங்க, நோ நோ நோ, எங்கே மக்கள் இருக்காங்களோ அங்கே நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுடைய பாலிசி, நம்மளுடைய ஐடியாலஜி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர நம்ம நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் டோன்ட் கிவ் அது வேண்டாம் அப்படின்றது, அதை நோக்கி நம்ம பயணிச்சிருக்கோம். அதில் நமக்கு ஒரு சர்வேஸ் எல்லாம் இப்போ நாங்கள் பார்க்கும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்குது. வரப்போகிற நாடாளுமன்றத்தில் தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் பெரிய வெற்றி பெற போகுதுங்கிறதையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. எதுக்கு நாங்கள் ஏற்றுக்கணும்? இல்லை, சர்வே அதுதானே சொல்லுது. எப்படி இங்கே வர நாங்கள் எடுத்த சர்வே சொன்னால் தான் நீங்கள் ஷாக் ஆவீங்கன்னு சொன்னேன். ரிசல்ட் வரும்பொழுது பக்கத்திலேயே வந்து டாக்டர் எல்லாம் உட்கார வச்சிங்க. ஏன்னா மிகப்பெரிய ஷாக் உங்களுக்கு இருக்குது. இன்சல்ட் பண்றாங்க. இல்ல, பக்தி கோயிலுக்கு போறவங்க எங்க இன்சல்ட் பண்றாங்க? இப்ப சனாதன தர்மம்னா நீங்க எதை சொல்றீங்க? கோவிலுக்கு போற இப்ப 2 கோர்ட் சமன் பண்ணிருக்காங்க உதயநிதியை, தெரியல? இல்ல, அவர் வழக்க சந்திக்க தயாரிட்டார்ல. சந்திங்க இல்ல சந்திக்காம போங்க, இல்லனா போய் நீங்க என்னமோ பண்ணிக்கீங்க. வரல, நான் உதயநிதி வந்து அறிவாளியா முட்டாளன்றதுக்கு நான் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கேன் யூ டு இட்? நீங்க ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. இல்ல, நீங்க உதயநிதியோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நான் இது பண்ணுவாருன்னு நீங்க சொல்ல கூடாது. என்னோட கேள்வி பண்ணலையே. இல்ல, நான் என்ன பண்ணலையே, உங்களுக்கு பண்ண தெரியலையே. பண்ண தெரியல. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு இல்லங்க. ஒரு புக்க படிச்சு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணனால சார் யூ ஆர் இன்காம்பிடென்ட், யூ ஆர் இன்காம்பிடென்ட், யூ ஆர் இன்காம்பிடென்ட். ஓத மருந்து விக்கிறவனை நீங்க இன்னைக்கு உங்க கட்சியில என்ன வச்சிருக்கீங்க? மாநில பொறுப்புல வச்சிருக்கீங்க. டிஎம்கே ஃபங்க்ஷனரி. அது அயலகமா இயலகமா அந்த அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எப்படி ஒத்துக்க முடியும்? விட்டு நிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தா அந்த கட்சிக்கு 2% 3% ஓட்டு கூட வராது என்பது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். நான் மக்கள்கிட்ட பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு அங்கேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க. பாக்குறவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். எந்த கட்சின்னு சொன்னீங்கன்னா அன்றே கணிதர் அமர் பிரசாத் ரெட்டின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க போடுவோம். எல்லாருக்கும் தெரியும். இது அப்படியே வச்சுக்கோங்க. அது எந்த கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கலைஞர் பேனாவா பின்னாடி நின்று இருக்கு? இல்ல, இது ஐபிசி உங்க பேனாவா? அது ஐபிசி பேனா. தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாத யாத்திரை. தமிழ்நாட்டு மக்களை பாஜக புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சா? மக்கள் பாஜகவை புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே கூட தமிழ்நாடு மக்கள் தானே. நாங்கள் என்ன ஏதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கிறோமா? அதனால் மக்கள் வந்து பிஜேபியை புரிஞ்சிக்கணும், பிஜேபியினுடைய ஐடியாலஜியை புரிஞ்சிக்கணும், பிஜேபியினுடைய பாலிசிஸ் புரிஞ்சிக்கணும். ஸோ நாங்கள் அவங்களுக்காக தான் நிற்கிறோம் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சிக்கணும். அதுக்கான ஒரு பாத யாத்திரை. மக்களுடைய வேதனைகள் என்ன, மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, மக்கள் இன்னும் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. நம்ம தான் சொல்கிறோம் வந்து உத்தரப்பிரதேஷ் விட நம்மளது வந்து எங்கேயோ இருக்குது மாநிலம்ன்ட்டு. ஆனால் அந்த உத்தரப்பிரதேஷ் நமக்கு கிண்டல் கேலி பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேஷ் பான் பராக் இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்க பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 75,000 கோடி சர்ப்ளஸாக வைக்கிறாங்க. நம்ம 6 லட்சம் கோடி நஷ்டத்தில் காட்டுறோம். ஸோ இந்த கம்பேரிசன் எல்லாம் வந்து மக்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ், அதாவது பாத யாத்திரை போகிற இடத்துல இல்லைங்க, காலேஜ் ஸ்கூல்ஸ் லீவ் போட்டு குழந்தைங்க வராங்க. லீவ் போட வச்சிங்களா? போட்டாங்களா? நாங்கள் எங்கே போட வைக்க போகிறோம்? நான் என்ன திமுக வாங்க? எங்களுக்கு என்னங்க? இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி பாஜக நிர்வாகிகள் நடத்துகிற பள்ளிகள்ல இருந்தால் குழந்தைகளை கூட்டு வந்தாங்க, நிற்க வச்சாங்கன்றதெல்லாம் வந்துச்சு இல்லை, அதனால கேட்குறேன். சரி, அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை எங்களுக்கு இருக்குன்னா அது நான் வந்து பாராட்டுறேன். ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் போட்டு, காலேஜ் எல்லாம் லீவ் போட்டு கொண்டு வராங்கன்னா, அது யார் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா எங்கள் மாநில தலைவர்கிட்ட சொல்லி அவருக்கு இன்னொரு நல்ல பதவி கூட வாங்கி கொடுப்போம். அந்த அளவுக்கு உழைக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் நம்ம நான்லாம் ஒன்று பேக் ஸ்டெப் எடுக்கிற ஆள் கிடையாது. பட் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர், இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் திராவிடியன் ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து வெளியே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் மோர் ஓவர், தமிழ்நாடுன்றதே வந்து ஒரு தேசிய ஒரு நீரோட்டத்தில் இருந்த ஒரு மாநிலம்தான். அது நடுவில் ஒரு 40-50 வருஷம் கொஞ்சம் டைவெர்ட் ஆகி போச்சு. இல்லை, டைவெர்ட் ஆகல. தேசிய நீரோட்டத்துக்கும் பாஜகவுக்கு ஓட்டு போடாததுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் தேசிய நீரோட்டம் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு ஓட்டு போடுறதா மக்கள் நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறது நான் 1000 நினைப்பேன். நான் நினைக்கிறது 1000 இருக்குது, அதை விட்டுங்க. ஆனால் மக்கள் நினைக்கிறத தான் நான் சொல்ல முடியும். இப்போ 234 தொகுதி, இப்போ நிறைய பேர் வந்து கிண்டல் கேலி பண்ணாங்க. நான் ஃப்ராங்காக பேசுகிறேன். லெட்ஸ் பி வெரி ஃப்ராங்க். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து
ரதத்தில் போகிறீங்க, இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க சில நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிட்டு அது யாத்திரைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் யாத்திரைன்னா வந்து ஐயா வைகோ மாதிரி வந்து அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல வரைக்கும் தான் மட்டுமே நடந்து வரணும். இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இது எப்படி சொல்கிறீங்கன்னும் போது எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் எங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் யாத்திரையை. நாங்களும் முன்னாடி என்ன பண்ணோம்னா எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும். அப்போ பிரதமர் என்ன சொல்கிறாரு, யாரும் இல்லாத இடத்துல நடந்து நீ என்ன பண்ண போகிறேன், பக்கத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான் நீங்கள் பேசிட்டு வர போகிறீங்க. மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே உங்களுடைய இந்த டைம் இஸ் வெரி நம்ம கன்ஸ்ட்ரெயின். அந்த டைம் வந்து நீங்கள் அங்கே கரெக்டாக கொடுங்க, எல்லா இடத்துக்கும் போங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 39 பாராளுமன்றம் தான் பிளான் பண்ணோம், அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் 234 போகணும். அப்புறம் இப்போ சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், யார் இந்த கிண்டல் கேலி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் 234 தொகுதிகளை உங்கள் தலைவரெல்லாம் போய் பாத யாத்திரைலாம் பண்ண வேண்டாம், போயிட்டு வர சொல்லுங்க. இல்லை நீங்கள் அது போகிறதே சாதாரண விஷயம் இல்லை. இல்லை இப்போது தேர்தல் பிரச்சாரம் இருக்குது, சுற்றுப்பயணம் இருக்குது, கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளும் 234 போக சொல்லுங்க, கவர் பண்ணுறாங்க. 39 பாராளுமன்றம் கவர் பண்ணுறது. இங்கே நீங்கள் தான் பாத யாத்திரை நான் தமிழகம் முழுவதும் நடக்க போகிறோன்னு அறிவிச்சது நீங்கள் தான். பிரதமர் சொன்னாரு நாங்க நடக்கல அப்படின்னு சொல்றது நீங்க தான். அதுதான கேள்வி. அது இங்க யாரும் கம்பல் பண்ணல, நடந்துதான் மக்களை சந்திக்கிறீங்க. ரெண்டுமே அல்டிமேட்டா மக்களை சந்திக்கிறீங்க. நம்மளோட இன்டென்ஷன் வந்து இது அதனால தான் நேஷனல் பார்ட்டி, அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நேஷனல் பார்ட்டி. நாங்கள் ஒரு ஆஸ்பெக்டில் போகிறோம்னு நினைக்கிறோம். அப்போ பிரதமர் சொல்கிறாரு, அவருக்கு ஒரு இன்புட் இருந்திருக்கும், அவருக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்குது, எத்தனை பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது, பெரிய அவங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கலாம், இது வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது மட்டும் பண்ணுங்க. மக்கள் இனிஷியலாக வந்து 12 கிலோமீட்டர் நடந்தோம் ஒரு நாளைக்கு. கன்னியாகுமரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு. இனிஷியல் டேஸில் ஒரு 30-40 கான்ஸ்டியூஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 12-13 கிலோமீட்டர் நடந்து. பட் அப்போ தான் சொல்கிறாங்க, நோ எங்கே மக்கள் இருக்காங்களோ அங்கே நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுடைய பாலிசி, நம்மளுடைய ஐடியாலஜி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர நம்ம நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் டோன்ட் கிவ் அது வந்து வேண்டாம் அப்படின்றது, அதை நோக்கி நம்ம பயணிச்சிருக்கோம். அதில் நமக்கு ஒரு சர்வேஸ் எல்லாம் இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்குது. 3% பார்ட்டி, 2% பார்ட்டி, நோட்டாக்கு போட்டி போடக்கூடிய பார்ட்டின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணவங்க. ஏன்னா அந்த கிண்டல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசை வலிக்கும். ஏன்னா அந்த இயக்கத்தில் இருக்கும் பொழுது அது அங்கே இருக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு அந்த வலி என்னன்ட்டு. ஆனால் இப்போ அந்த நம்பரை பார்க்கும் பொழுது 18, 20, 22 பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். இது ஒரு இது சம்பந்தமாக இப்போ நிறைய கருத்துக்களை வந்துச்சு. அது ஒரு மீம் கூட பார்த்தேன். இந்த 400 ரவுடி தான் படத்தில் வந்து விஜய் சேதுபதி அம்மா ராதிகா மேம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ தம்பி வந்திருக்கு ஒரு 8 செகண்ட் போடுங்க, வேர்ல்டு ரெக்கார்டே அவ்வளோதான் மேடம்ன்ற மாதிரி. அந்த மாதிரியா சர்வேங்கிறது. அதாவது வந்து நீங்கள் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு தெரில, கொடுத்தவங்க எங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறவங்க, புதிய தலைமுறை எகென்ஸ்டா இருக்கிறவங்க கிடையாது. நம்ம எங்க ஃபேவரபிளா எங்க இருக்கிறாங்க? இல்ல புதிய தலைமுறை உங்களோட கூட்டணி தான். ஒரு எங்க மாநில தலைவர்கிட்ட சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணது ரூம்ல புதிய தலைமுறையோட ரிப்போர்ட்டர் தான். ஓகேவா, நானே வந்து அந்த கட்சி அந்த புதிய தலைமுறையினுடைய ஒரு எம்டி கிட்ட பேசுறேன். அவங்க சொல்றாங்க, சார் நத்திங் டூயிங் சார், இது வந்து எங்களுக்கு வந்து பார்ஷியாலிட்டியா எங்களுக்கு யாருக்கும் கிடையாது. நான் பேசுறேன், இதங்க நீங்க போய் இப்படி பண்ண. நானும் அதே தான், ஒரு அரசியல் கட்சியா வந்து எனக்கு நம்ம தோழமை கட்சியா இருக்கும் சார். அந்த தலைமைக்கும் அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் இந்த சேனலுக்கும் நாங்கள் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் டிட்டாச்சு, எங்களை நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. அணிலேருந்து நானும் பேசுறதில்ல, நண்பர்கள் தான். ஆனால் அவங்க வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க, பாலிசியில் கிளியராக இருக்காங்க. அடுத்தது இந்தியா டுடே எப்போ சொல்லியிருக்காங்க அவங்க பிஜேபி வந்து நல்லபடியாக ஒரு நாள் சொல்லியிருக்காங்களா? அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு பிஜேபி வந்து 20% வரும் அப்படின்ட்டு. டைம்ஸ் நவ் அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் அந்த மாதிரி. நீங்கள் இப்போ இவங்க சர்வேலாம் எப்படி எடுக்கிறாங்கன்னா, நார்மலாக எனி சர்வே கம்பெனி எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா ஒரு 500 சாம்பிள் எடுப்பாங்க. ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியுமே போயிடுவான். பட் எங்கள் கட்சியில் நாங்கள் ஒரு சாம்பிளிங் எடுக்கிறோம். அது நம்பர்லாம் வேறு. இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. அது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன். அந்த சர்வே படி பார்த்தா வரப்போகிற நாடாளுமன்றத்தில் தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் பெரிய வெற்றி பெற போகுதுங்கிறதையும் நீங்க ஏத்துக்கிறீங்க. எதுக்கு நாங்க ஏத்துக்கணும்? இல்ல சர்வே அதுதானே சொல்லுது. எப்படி இங்க வர நாங்க எடுத்த சர்வே சொன்னாதான் நீங்க ஷாக் ஆவீங்கன்னு சொன்னேன். நாங்க எடுத்திருக்கிற சர்வே நீங்க 100-150 எடுத்து அந்த சர்வே வெளியே நாங்க வந்து சர்வேல ஷாக்ல தான் இருக்கும். ஆமா, அதிலே ஷாக்ல இருக்கீங்க. உங்க சர்வே வேற இன்னும் ஷாக்கா இருக்கு. நீங்க வந்து இந்த மேல வந்து இந்த ரிசல்ட் வரும்பொழுது பக்கத்திலேயே வந்து டாக்டர் எல்லாம் உட்கார வச்சிங்க. ஏன்னா மிகப்பெரிய ஷாக் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா யாரெல்லாம் பிஜேபி கிண்டல் கேலி பண்ணாங்களே, ஏன்னா மக்கள் வெறுத்துட்டாங்க. சரி, மக்களுக்கு வந்து இன்னைக்கு திமுக மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க, இந்த முதல்வர் மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சுன்னா, தான் குடும்பத்துக்காக ஒரு ஆட்சியை ரன் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தேன், அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. ஹெச்ஆர்என்சி எங்கே ஆல்டர்னேட்டிவ் ஒன்று சொல்கிறேன்.
எங்கள் பிரதமர் அவங்க அம்மா இறந்துடுறாங்க தாயார். 1.5 மணி நேரத்தில் யாரும் வரல, யாரும் போகல, யாரையும் கூப்பிடல. ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணார் முதல்வர், வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது தான் குடும்பம், அவ்வளோ. சும்மா அம்மா பார்க்க போனால கேமராமேனோட போவார் பிரதமர். யாரு இப்படி ஒரு விமர்சனம் இருக்குல்ல நீங்க பிரதமர் அவர். எந்த கேமராமேனோட போறாரு? அம்மா அவங்க அம்மா போய் பார்க்கறதுல நம்ம விஷுவல்ஸ் பார்த்துட்டு தானே இருக்கோம். சரி, அந்த இடத்துல மினிஸ்டர் யாராவது இருக்காங்க? சொல்லுங்க. இல்ல இப்போ நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கறேன். ஏங்க துர்கா அம்மையார், நான் ஒண்ணுங்க, நீங்க என் மேல பொய் வழக்கு ஏன் போடுறாங்க நான் சொல்லவா உங்களுக்கு? சொல்லுங்க. குடும்பத்தை பத்தி பேசுறேன்ட்டு தான் நான் பேசதான் செய்வேன். ஏன்னா நீங்க யூ ஆர் நாட் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள், யூ ஆர் ஆர்டினரி பீப்புள். ஃபர்ஸ்ட் இதுக்கு வாங்க. முதலமைச்சர் குடும்பம்னா நீங்க ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள், உங்களுக்கு 2 கொம்பெல்லாம் ஒன்றும் வரல. யூ ஆர் ஆர்டினரி பீப்புள். யூ ஹேவ் நோ பவர்ஸ். சிஎம் ஃபேமிலின்றதுனால ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பிஎம் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்க ஃபர்ஸ்ட் லேடியாக தான் தவிர யூ டோன்ட் ஹேவ் எனி வெஸ்டட் பவர்ஸ். நீங்கள் ஒருத்தர் ரிமூவ் பண்ண முடியுமா? நீங்கள் ஒருத்தர் சமன் பண்ண முடியுமா? ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? கிச்சன் கேபினெட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேற. பட் நான் சொல்கிறேன், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வருது. என்னடா ஒரு பக்கத்தில் வந்து சனாதன தர்மத்தை அழிப்போம், ராமர் கோயிலை இடிப்போம், இந்த மாதிரிலாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் கோயிலுக்கு போகிறாங்க, இது பண்ணுறாங்க. இது என்ன இந்த ட்ராமா? அவங்க கரெக்டாக தானே இருக்காங்க. என்ன அவங்க கோயிலுக்கு போகிறதோ சாமி கும்பிட்றதையோ தனிநபர் பக்தியையோ அவங்க எந்த இதுவும் இல்லை. நீங்கள் இந்த கோட்பாடுகளும் மதவாதத்தையும் இல்லை மதத்தின் பேரால் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகள் தான் அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இவ்வளோ கிளியராக இருக்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க. வீட்டில் துர்கா அம்மையார் கிட்ட அவர் போய் சொல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட், சாமியை கும்பிடாத. இல்ல அவங்க சாமி கும்பிடான்னு சொல்லவே இல்லையே. அதான் சொல்றாங்க. இல்ல திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏத்துற கட்சி. அதெல்லாம் இங்க ஒரு நிமிஷம் வந்து சாமி கும்பிடாதீங்க. அப்பனா ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் மற்ற சமுதாயங்களை பத்தி பேச சொல்லுங்க. எந்த சமுதாயத்தை பத்தி பேசினாலும் தப்பு தான், எந்த மதத்தை பத்தி பேசினாலும் தப்பு தான். நாங்க அந்த இதுல இருக்கிறவங்க. பட் நீங்க டார்கெட் பண்றது இந்துக்களை தானே? இல்ல இந்துக்களை யாரும் அகைன் அண்ட் அகைன் இதே வேலையை வச்சுட்டு இருக்கும் பொழுது கோயிலுக்கு போகக்கூடியவர்கள், பக்தி இருக்கிறவர்கள், இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னடா நம்மள வந்து இப்படி அடிக்கிறாங்க, அகைன் அண்ட் அகைன் இன்சல்ட் பண்றாங்க. இல்ல பக்தி கோயிலுக்கு போறவங்க எங்க இன்சல்ட் பண்றாங்க? திமுக இப்ப சனாதன தர்மம்னா நீங்க எதை சொல்றீங்க? கோவிலுக்கு போற இப்ப 2 கோர்ட் சமன் பண்ணிருக்காங்க உதயநிதியை, தெரியல? இல்ல அவரை வழக்க சந்திக்க தயாரிட்டார்ல. சந்திங்க, இல்ல சந்திக்காம போங்க, இல்லனா போய் நீங்க என்னமோ பண்ணிக்கீங்க. இன்னும் அவர் சந்திக்கிறதெல்லாம் எப்படின்னு ஊருக்கே தெரியுங்க. அது எப்படி வில்சனும் அப்புறம் 2 பேர் மட்டும் அந்த கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்க. நான் டப்பா டான்ஸ் ஆயிட்டேன் அந்த கட்சிக்கு. அவங்க 2 பேர் ஏதோ அப்படியே கூட்டு போறாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்களாம் பல முறை, அவங்க சோர்சஸ்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன். சும்மா இருங்க, இது மாதிரி ஜட்ஜுங்க கிட்ட போய் திட்டு வாங்க முடியல எங்களால், சும்மா இருங்க, எதையாவது ஒன்று பேசி விட்டு வரீங்க நீங்க. ஜட்ஜிகள் எல்லாமே சனாதன இல்லைங்க, நீங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணுவீங்க? இல்ல அவங்க தாலியே அறுக்கணும் போராட்டம் அறிவிச்சது யாரு? நான் ஒரே தாலியா இருக்கணும். இப்போ நம்ம டைவர்ட் ஆக வேண்டாம் எலெக்ஷன்ல, சொல்றேன். தாலியா இருக்கணும் போராட்டம் அறிவிச்சது யாரு? இவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் தானே. இல்ல இப்ப நீங்க அதுக்கு ஏதாவது ஆப்போஸ் பண்ணீங்களா? இல்ல நான் என்னன்னா, இதோட இப்ப பெரியார்ல இருந்து நீங்க பேசும்போது அவங்க வந்து பெண்ணடிமைத்தனத்தை கொஞ்சம் ஹார்டா அடிக்கிறாங்க, சாதி மத ஹார்டா அடிக்கிறாங்க. அவங்க யாரும் இப்படி இப்ப வந்து மேடம் குஷ்பு அவர்களையும் பல பேரையும் வந்து தவறா பேசுறது யாரு? மேடம் குஷ்பு அவர்களை தவறா பேசுனது அவங்க காங்கிரஸ்ல இருக்கும்போது யாரெல்லாம் மேடம் குஷ்பு அவர்களை தவறா பேசுனாங்கன்றது இன்னைக்கு ட்விட்டர்ல இருக்கு. நீங்க சொன்னதால நான் டைவர்ட் ஆக சொல்றேங்க. எங்க என்ன தப்பா பேசுனாங்க? இல்ல அவங்க குஷ்பு அவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு விமர்சனம் எல்லாம் வச்சாங்களா? நீங்க மேடம் குஷ்பு அவர்களை கூப்பிட்டு கேளுங்க, எதுக்கு அவங்க திமுக விட்டு வெளியே வந்தாங்கன்ட்டு கேட்கணும். அப்பதானே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்க இந்த பயணத்துல குறிப்பா சொன்னீங்க திராவிடத்தை விட்டு மக்கள் வந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்கன்னு. அதுக்கு ஏதாவது வந்துட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா நான் வந்து பார்க்குறேன், மக்களை பார்க்குறேன், அவங்களுடைய ஒரு உத்வேகத்தை பார்க்குறேன், அவங்க வந்து தலைவரோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த எமோஷனை பார்க்குறேன். உண்மையிலேயே இது எனக்கு ஆச்சரியம். என்னை விட அவரை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எனக்குமே அந்த விஷயத்தில் பெருமையாக போய்டா பார்க்குறேன். தலைவர் அண்ணாமலை அவர்களை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன். சில நேரத்தில் நானே ஜெலஸ் ஆயிருக்கேன். ஒருவேளை நம்மளை மக்களுடைய நம்ம அன்பே ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்கே. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இவர் தான் அடுத்து யங்ஸ்டர்ஸ் நம்புறாங்க, படித்த மக்கள் நம்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, ஐ சேலஞ்ச் டிஎம்கேல இருந்து உதயநிதி ஸ்டாலின் has to address IIT students. எதுக்கு பண்ணனும்? இல்ல சொல்றேன், சேலஞ்ச் எதுக்கு பண்ணனும்னா you have to prove yourself. இல்ல இது பாலிடிக்ஸ் வந்துட்டு நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஜாஃபர் சாதிக் கூட போட்டோ எடுக்க தெரியுது இல்ல. ஒரு நிமிஷம் IIT ஸ்டூடண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணனும்னா
அவர் ஐஐடிக்கு நான் போய் அட்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. இல்லைங்க, நான் வந்து இல்ல, நீங்க இன்டெலெக்சுவல் இல்ல, கெபாசிட்டிக்காக சொல்றேன். இன்டெலெக்சுவல் கெபாசிட்டி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றேன். நான் வரேன். நீ முட்டாளாவே இருக்க முடியாது. இன்டெலெக்சுவல் முட்டாளா இருந்து அரசியல் பண்ண முடியாது. ஐஏஎஸ் பாஸ் பண்ணா சார், நான் இன்டெலெக்சுவல் பண்ண முடியாதுல்ல. சார், தமிழ்நாட்டுல இனிமேல் ஒரு முட்டாளா இருந்து நீங்க அரசியல் பண்ண முடியாது சார். இல்ல, நீங்க நான் அப்படி கிடையாது. உதயநிதியை சொல்லல. அறிவாளிங்கிறதுக்கு நீங்க என்ன நான் வரல. நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கே வரல. நான் உதயநிதி வந்து அறிவாளியா முட்டாளன்றதுக்கு நான் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கேன் யூ டூ இட்? நீங்க அடுத்த ஸ்டேட்மென்ட்க்கு வரல. நீங்க ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. இல்ல, நீங்க உதயநிதியோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நான் இது பண்ணுவாருன்னு நீங்க சொல்ல கூடாது. என்னோட கேள்வி பண்ணலையே. இல்ல, நான் என்ன பண்ணலையே. நான் பண்ணலையே. நான் என்னோட உங்களுக்கு பண்ண தெரியலையே. பண்ண தெரியல. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு இல்லங்க. ஒரு புக் படிச்சு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணனால சார், you are incompetent. You are incompetent. You are incompetent. You are incompetent. First come to that point. உங்களுக்கு ஆட்சி ரன் பண்ண தெரியல. come to that point. பொய்களை சொல்லி ஆட்சி ரன் பண்றீங்க. கம் டு தட் பாயிண்ட். இன்னைக்கு போதை மருந்து விற்கிறவனை நீங்க இன்னைக்கு உங்க கட்சியில என்னவா வச்சிருக்கீங்க? மாநில பொறுப்புல வச்சிருக்கீங்க. டிஎம்கே ஃபங்க்ஷனரி. அது அயலகமா இயலகமா அந்த அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எப்படி ஒத்துக்க முடியும்? கட்சியை விட்டு நீக்குறாங்க. என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்து இப்ப வரும். அவசரப்படாதீங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அது அது விசாரிக்க வரும். பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு கூட யாருக்கோ ரைடு எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. யூ வில் பி எக்ஸ்போஸ்ட். உனக்கு மூவி எடுக்கிறது காசு எங்கிருந்து வருது? 3000 ஒரு வருஷத்துல ஒரு கன்சைன்மெண்ட் 2000 கோடிங்க சார். ஒரு கன்சைன்மெண்ட் 2000 கோடி. அவன் லாஸ்ட் 16 வருஷமா பண்ணிட்டு இருக்கான். அப்போ அது கண்டிப்பாக அந்த நான் கஸ்டம்ஸில் கேட்டேன், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட. அவங்க சொன்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18,500 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருப்பாங்களாம். அப்போ அந்த 18,000 கோடி எங்கே வச்சிருக்கான் அந்த பையன்? ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக்ஸ் ஸ்மக்லர். பிரதர், நான் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, பாலிடிக்ஸாக பேச விரும்பல. ஒருவேளை அண்ணாவோ கலைஞரோ இருந்திருந்தா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்களா? முடியாது. என்னவா இருந்தாலும் அந்த ஒரு அரசியல் ஆம்பிஷனில் வந்தவங்களுக்கு உறுதியாக இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, லீடர்ஷிப் கிரைசஸ்னால கூட இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனில் கிரீடினஸ், காசு எங்கிருந்து வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சார், ஈஸியாக பிளாக் மணியை ஒயிட் மணியை மாற்றக்கூடிய ஒரு இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சது மூவிஸ். எல்லாருக்குமே தெரியும். கருப்பை பிளாக்காக மாற்றுறேன். அதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் நான் வந்து கரெக்டாக டேக்ஸ் கட்டுறேன் 10 வாட்டி சொல்லுவார். ரஜினிகாந்த் அவர்கள் நான் கரெக்டாக ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர். ஏன் சொல்கிறாங்க? தே வாண்ட் டு ப்ரூவ் தெம் செல்ஃப். நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல அவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த காசை வர காசை கட்சிக்கு போகுது, மூவிங்களுக்கு போகுது, இந்த டெவலப்மெண்ட்டு, அப்புறம் அதை அப்படியே ஒயிட் ஆக்குறான். திருப்பி அது எங்கே வருது? இதெல்லாம் இந்த பெரிய சர்க்கிள் சார். ஆனால் இதில் இழந்துடுறது யார்? காசை விட்டுடுங்க சார். பணத்தை விட்டுடுவோம். அதை 10,000 கோடியோ 20,000 கோடியோ அதை வந்து என்சிபி வந்து பார்க்கட்டும், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணட்டும், அதெல்லாம் நடக்கட்டும். எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வந்து வீணா போயிட்டாங்க. இல்லை, போதை இதங்க வந்து நம்ம அது எந்த காலத்துல எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது ஒரு மேன் பவர் வந்து டார்கெட் பண்ணுறாரு சார். 22 நாள் ஜெயிலில் இருந்தேன். அங்கே இருக்கிறதுலையே ஒரு 40 to 50% பசங்க யங்ஸ்டர்ஸு, 20 வயசு 25 வயசு இந்த மாதிரி இருக்கிற பசங்க என்ன செஞ்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சம்பவம் போதை மருந்து அடிக்க வேண்டியது, வெட்ட வேண்டியது சார் உள்ள கிடைக்குது. எவ்வளோ அதனால இது எல்லாமே வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் இல்லாமல் நடக்க முடியுமான்றத கேள்வி. இவ்வளோ பெரிய ஒரு கார்ட்டலை வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியினுடைய சப்போர்ட் இல்லாமல் நடத்த முடியுமா? ஒரு யாரை வேணாலும் கேளுங்க, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைய கூட கேளுங்க, சப்போர்ட் இருக்கு, அதை வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை பற்றி வாயை திறக்கல இது வரைக்கும். சார், இப்போ நீங்களும் நானும் பழகிறோம். நான் ஏதோ தப்பு செய்கிறேன், நான் மாட்டிக்கிறேன். நீங்கள் எதே நான் அப்ரிஷியேட் பண்ணி ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருப்பீங்க, நம்ம வந்து வந்தாருன்ட்டு. ஏன் டெலிட் பண்ணுறீங்க அந்த ட்வீட்டை? இல்லை, இவங்களாம் பழகிட்டோமேன்ற ஒரு குற்ற உணர்வு கூட இருக்கலாம். இல்லை, நம்ம கவனிக்காம அது தமிழக மக்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோமே குற்ற வரலாம். அது தமிழக மக்களுக்கு இங்கே அந்த உணர்வு வந்துருச்சு. இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டோமேன்ற குற்ற உணர்வு இங்கே அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்கவுங்களை டெலிட் பண்ண போகிறாங்க மனசில் இருந்து, அது வேற. பட் நீங்கள் ஏதோ நடந்திருக்கு. இதை தான் சார் நாங்கள் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறோம். இவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது சார்? இன்னைக்கு நம்ம இப்போ சில பத்திரிகையாளர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, முதல்வருடைய மருமகன் 30 லட்சம் 40 லட்சம் பைக் வாங்கியிருக்காராம். என்ன சார் நடக்குது? என்னையா வருமானம் என்னையா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அதை சொல்லுங்க. நாளைக்கு முதல்வன் பிரதரும் பண்ணலாம், நானும் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸை. அது நல்ல பிஸ்னஸாக இருந்ததுன்னா அப்படி என்னதான் பிஸ்னஸ் சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, மந்த்லி சம்பளம் வாங்குறீங்க, எனக்கு ஒரு இன்கம் இருக்குது, ஒரு இன்கம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் வந்து இஎம்ஐயில் வாங்கிட்டு இருக்கோம். எப்படி உங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கன்னா அவ்வளோ பெரிய அம்பானியா, அதானியா, யார் நீங்கள்? என்ன உங்கள் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு?
அந்த அந்த டாக்குமெண்ட் வச்சு பேசுகிறேன். அவர் வாங்கினாரா வாங்கலையா அது அவரு சொல்லட்டும். போட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பார்க்கும்போது இவர் பேர் தான் இருக்குது, இவர் நம்பர் தான் இருக்குது. அந்த வண்டியை பார்த்தா 40 லட்சம் 45 லட்சம்ன்றாங்க. ஓ 45 லட்சத்து பைக்கில் போனால் தான் உங்களுக்கு வந்து பெருமையாக இருக்குமா? இதுதான் வாழ்க்கையா? அப்போ அந்த காசு எங்கிருந்து வந்தது? யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்கல்ல, பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் அதை தான் சொல்கிறேன். இது எல்லாமே இவங்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்ல. இந்த ஜாஃபர் சாதிக் என்று சொல்லக்கூடிய போதை மருந்து வியாபாரி அவங்கிட்ட இருந்து வந்திருக்கலான்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வரலன்னு நீ ப்ரூவ் பண்ணிக்க, என் குற்றச்சாட்டு. இப்போ நீங்க சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஜாஃபர் சாதிக் இதை பண்ணிட்டு இருந்திருக்காரு சார். இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருக்காராம். அந்த டேட்டாவும் நான் எடுக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் சென்னை ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் ஆயிருக்காராம் அந்த மனிதர் 2017. இல்லை இதில் எனக்கு என்ன கவலை அப்படின்னா, நான் இதுக்கு நேரடியாக வைக்கிறேன். இதில் குறிப்பாக மத்திய அரசு வந்து இதை எப்படி கவனிக்க தவறான். இன்னும் 3 வருஷமாக இங்கே திமுக கவர்மெண்ட், நீங்கள் 16 வருஷம்னா இன்னொன்று இன்டர்நேஷ்னல் வெப் இருக்குன்றீங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம இன்னும் மத்திய அரசோடைய மாநில அரசோட ஒருங்கிணைப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களா? சார் உறுதியாக இந்த விஷயத்தில் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோக்கு சப்போர்ட்டு ஸ்டேட் போலீஸ் கொடுக்குறது இல்லைங்க சார். இது வந்து ஓப்பன். அதனால தான் என்சிபி வந்து அவனை எங்கே போய் பிடிக்கிறாங்க? டெல்லியில் போய் பிடிக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு அந்த அந்த ஆக்சஸே இவங்க ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இல்லை பாம்பு பிளாஸ்ட் தடுத்துருந்துருக்கலாமே தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் ஐஎஸ்ல கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பொய்யான ரிப்போர்ட்ஸ். ஐ கேன் சேலஞ்ச். நான் இப்போ இங்கே எங்கே இருக்கேன்றது வந்து உதயநிதிக்கு வந்து ஐஎஸ் எடுத்து கொடுக்கறது தான் ஐஎஸ்னுடைய வேலையா? சொல்லுங்க. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து உதயநிதிக்கு இன்டெலிஜென்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்குது. இது என்ன? போலீஸ்ன்றது ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சிங்க. அவங்களுக்கும் ஒரு வெஸ்டட் பவர்ஸ் இருக்கு. பொய் கேஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. என் மேலே பொய் கேஸ் போடுறாங்க, என் கட்சிக்காரங்க மேலே பொய் கேஸ் போடுறாங்க. சரி, எங்கள் மேலே போடுறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் அவங்க எதிர்கட்சி டெய்லி திட்டிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தூக்கம் வராது, ஏதாவது ஒன்று போட்டு அவங்களுக்கு தூக்கம் மாத்திர மாதிரி. அது ஆனால் விவசாயிங்க மேலே கூண்டாஸ் ஆக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்ட்டு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. அடுத்தது வாங்க, பத்திரிகையாளர் வந்துட்டான். அங்கே தொட்டு இங்கே தொட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு தெரியுது, ஆஹா நம்ம அன்றைக்கி அந்த பசங்களை கிண்டல் பண்ணோமே, இன்றைக்கி நம்மக்கிட்டே வந்துட்டான் பார்த்தீங்களான்ட்டு நேராக போய் கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டில் உட்காருங்க. எங்கே பேச்சுரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? நீங்கள் இது மிரட்டக்கூடிய வேலை இல்லையா? அந்த ஆள் மண்டையை யார் உடைச்சாங்களோ, அந்த பத்திரிகையாளர் மண்டையை யார் உடைச்சாங்களோ அவன் மேலே கேஸை போட்டு அவனை உள்ள வைப்பீங்களா? அடி வாங்கினவர் மேலே கேஸு. இதுதானே நடக்குது எனக்கும். நான் வந்து ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு அநியாயம் நடக்குது, அதுக்கு ஏங்க நீங்கள் கேஸ் போடலைன்னு சொல்லி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறோம். எப்படி ரிலேட் பண்ணி ஏன் மேலே கொண்டு வரானுங்க? என்ன இது அநியாயம்? ஜட்ஜி பார்த்தா சிரிப்பார்னு நினைக்கிறேன். என்னையா இது இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க? நான் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு உடனே சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல நான் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா அந்த நிமிடத்துக்கு அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரக் வேணும், இன்ஸ்டன்ட்டாக ட்ரக் வேணும். அமர் மேலே கேஸ் போட்டாச்சுன்னா அவர் ட்ரக் போட்டு தூங்குற மாதிரி. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து வெறுத்துட்டாங்க சார். இன்னைக்கு சோஷியல் மீடியா. ரெண்டாவது சார், ஐ ஷுட் கிவ் கிரெடிட் டு யூடியூப் சேனல்ஸ். இந்த விஷயத்தெல்லாம் உண்மையாக கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மீடியா கூட மிரட்டி ஒரு மாதிரி பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனால் இந்த யூடியூப் சேனல்ஸை மிரட்டவே முடியாது திமுகவனால. தே ஹவ் பிகம் இண்டிபெண்ட், ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிசமை இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துல உண்மையிலேயே யூடியூப் சேனல்ஸ் இருக்குன்றதை நான் நம்புறேன். இல்லை அப்போ ஆனால் தான் என்னோட இன்டர்வியூஸ் அகைன் அண்ட் நான் கொடுத்துக்கிட்டே இல்லை. அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, இல்லை நிறைய யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்து பிஜேபி ஃபண்டட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நேஷனல் லெவலில் எவ்வளோ பேர் ஃபண்ட் பண்ணியிருக்கேன்? அதுதான் மேட்ரு. அதுதான் மேட்ரு. வேற யார் ஆதானுக்கு போகிறேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க எவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. இல்லை இப்போ நிறைய இந்த உங்களுக்கு லைவ் ஸ்கேம்லாம். பிரதமர் அவர்கள் வராங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து யூடியூப் சேனல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், எல்லா சேனலும் அலோவ் பண்ணல. பாஜக நாளைக்கு அலோவ் பண்ணுறாங்க. கமலாலயத்திலேயே யூடியூப் சேனல்ஸ் அலோவ் இல்லைன்னு சொல்லி மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு முடிவு எடுத்திருந்தார். அது அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் சில பேர் வந்து அந்த ஒரு ப்ரோவோக் பண்ணி ஒரு 2-3 நபர்கள் வந்து பண்ண இது. அதுக்கப்புறம் வந்து தலைவர் எத்தனை இன்டர்வியூ கொடுக்குறாரு, எத்தனை யூடியூப் பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு நேமே சேனல் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அவர் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. யார் கேட்டாலும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாரு. இட் இஸ் லைக் தே ஆர் டூயிங் இட். சப்போர்ட்னா நாட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாஸ் வேணும், இந்த எங்கள் பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சியில் அவங்களுக்கு கொடுங்கண்ணே அந்த மாதிரி. அதனால் வந்து we are very clear. அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன் நீங்கள் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அதை நோட் பண்ண மாட்டேன்றீங்க. அதை நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆவீங்க. இல்லை இது சைலண்ட் ரெவல்யூஷனில் உறுதியாக இந்த பங்காளி கட்சிகளை ஒரு கட்சி காலி ஆகிடும்ன்றது எனக்கு உறுதியாக தெரியும். உங்கள் நட்பு கட்சி அது எந்த கட்சியோ ஒரு கட்சி சுத்தமாக காலி, அதுக்கு ஸ்பேஸே இல்லாமல் போயிடும். 26 அது இருக்கிற இடம் கூட தெரியாமல் போயிடும்.
என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் அந்த கட்சிக்கு 2% 3% ஓட்டு கூட வராது என்பது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். நான் மக்கள்கிட்ட பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பாக்குறவங்க எனக்கு அங்கேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க. பாக்குறவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். எந்த கட்சின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அன்றே கணித்தார் அமர் பிரசாத் ரெட்டின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க போடுவோம். எல்லாருக்கும் தெரியும். இது அப்படியே வச்சுக்கோங்க. அது எந்த கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். அதுக்கப்புறம் நானே ஓப்பனா சொல்றேன் எல்லாத்தையும். நான் நிறைவா ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து நீண்ட யாத்திரை, பிரதமர் மோடி அவர்களுடைய தொடர்ந்து நிறைய தமிழ்நாடு விசிட்டு, இதுக்கப்புறம்லாம் கூட ஒரு கூட்டணியா ஒரு மேஜர் பார்ட்னர்ஸ், ஏன்னா பாஜகவுக்கு வந்து ஒரு ரெவல்யூஷன் இருக்கு, ஒரு எழுச்சி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பாஜக கூட தோழமையா இருந்தவங்க, புதுசாக யாரும் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வேண்டாம், தோழமையா இருந்த பாமகவோ தேமுதிகவோ இன்னைக்கு வந்து பாஜகவை விட்டு விலகி நிற்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் இருக்காங்க. பிரதமர் அவர்கள் மேடையிலே பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்கன்னு பார்க்கும்போது அப்படி இல்லை. அப்படியான சூழல் இன்னும் கணிஞ்சு வரல. அப்போ பிளேயர்ஸ் கிட்டே பாஜக மேல இன்னும் ஒரு ஈர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் இஸ் டேக்கன். பட் நான் சொல்றது நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்தி கூட்டணி என்ன மீட்டிங் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில்? பிசிகே சார்பா பெரிய மாநாடு நடந்துச்சு. பிசிகே சார்பா போடுறது இல்லை, இந்தியா கூட்டணியோட இந்தி கூட்டணியோட மாநாடு என்ன போட்டிருக்காங்க? போடல இல்ல. இவங்க தான் அலைன்ஸ் பார்ட்னர் தெரிஞ்சு கூட போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க போடட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி மாநாடுன்னு ஒன்று போடுறோம். அப்போ யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். இப்போ போடுறது எங்கள் கட்சி மாநாடு. நாங்கள் மற்ற யாராவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களால நாங்கள் கெஸ்ட்டாக கூப்பிடுறோம், அலைன்ஸ் பார்ட்னராக கூப்பிடுறோம். எங்கள் மாநாடு யாருது? பிஜேபியினுடைய மாநாடு. பிரதமர் அவர்கள் இஸ் ஃபோக்கஸிங் தமிழ்நாடு, பிரதமர் இஸ் ஃபோக்கஸிங் சவுத் இந்தியா அன்றது தான் மெசேஜ். பிரைம் மினிஸ்டருடைய டைரக்ட் ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்றது தான் மெசேஜ். அதை கன்வே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சார் நீங்கள் மவுண்ட் ரோடு எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மவுண்ட் ரோடில் என்னங்க அது, என்னங்க இது, எங்கே பார்த்தாலும் உங்கள் கூடி, எங்கே பார்த்தாலும் உங்கள் பேனரு, அப்படி நாளைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிரதமர் இன்னைக்கு எப்படின்னா இன்னைக்கெல்லாம் அவங்க சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். யாரெல்லாம் கரோனா ஊசி போட்டாங்களோ அன்னைக்கே அவரை வந்து ஒரு கடவுளாக பார்த்துட்டாங்க சார். அன்னைக்கே பார்த்துட்டாங்க. நீங்க அதை மறக்காதீங்க. இல்ல, வேக்சினேஷன்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரதமருக்கு மட்டுமே கிரெடிட்னு பேசுறது, அதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயம் சார்? தெரியல சார். நீங்க வேணா அப்படி சொல்லலாம். நியாயம் சார். நீங்க வேணா அப்படி சொல்லலாம். ஜாய் பைடன் சொல்றாரு உங்களால தான் இன்னைக்கு இப்படி இருக்கோம் நாங்க. ஆஸ்திரேலியா பிரதமர் சொல்றாரு உங்களால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து 40% ஊசி கொடுத்துருக்கோம். 120 கண்ட்ரி, எது பொருளாதார அடிப்படையில் 120 கண்ட்ரி அவங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஃப்ரீயாக வேக்சின் கொடுத்துருக்கோம். அது வெளியில் கூட சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு பஸ் பாஸை கொடுத்துட்டு ஓசியில் போகிறல்ல, ஓசியில் கிண்டல் பண்ண கட்சி தான் திமுக. அந்த பொன்முடி. அதான் ஒரு விஷயங்க, ஆண்டவன் உடனே கொடுத்துட்றாங்க. பனிஷ்மெண்ட்லாம் வந்துங்க முன்னாடியெல்லாம் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. உடனே என்ன பண்ணுறதுனே தெரில இன்னைக்கு. அதனால் இனிமேலாவது உண்மையாக, நியாயமாக, தர்மமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கணும். தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த போதை மருந்தில் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு கொடுத்து அதுலேருந்து நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, ஓட்டு உங்களுக்கு கிடையாது. நோட்டு வேணா கொடு, ஓட்டு உனக்கு கிடையாது. ஓட்டு பிஜேபிக்கு. நேராக பார்க்குறான் தாமரை எங்கே இருக்குது, ஓட்டு போட்டு வந்துட்டே இருப்பான். நீங்கள் வேணால் பாருங்கள். எல்லாருக்கும் அரசியலில் ஒரு வெற்றி பெறணும், ஒரு இடத்த வரணும்னு ஆசை இருக்கும். நிச்சயமாக தமிழ்நாடுகளில் பாஜகவுக்கு அப்படி ஆசை இருக்கிறது தவறில்லை. அந்த ஆசை எந்த அளவுக்கு மக்களுக்கான ஆசையாகவும் மாறுது அப்படிங்கிறத நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படியும் நமக்கு தெரிய வரும். அன்றைக்கு மீண்டும் உட்கார்ந்து அன்றை கிடைத்தார் அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு நம்ம பேசுகிற ஒரு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். நன்றிங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.